நன்மைகளை சுதந்திரத்தை குறிச்சோ தெளிவாய் தாவீது அந்த இடத்துல பாடி இருப்பார். தேவ சமூகத்துல விண்ணப்பமா அவர் ஏறெடுத்திருப்பார். அது மாத்திரமல்ல, இன்னும் புதிய ஏற்பாட்டுல வேற வார்த்தை சொல்லுகிறது, சீமோனையும் ஆண்டவர் அவனோடு ஊழியம் செய்த நபர்களுக்கும் ஒரு எச்சரிப்பை உண்டு பண்ணுகிறார். பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், பாவத்திலிருந்து நீங்கள் மீட்டெடுக்கப்பட வேண்டும், பாவத்தின் வழியாய் நீங்கள் சில நாசங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா பாவத்திலிருந்து இயேசு ரத்தத்தால நீங்கள் கழுவப்படும் பொழுது எபிரேயர் புஸ்தகத்துல ஆண்டவருடைய ஊழியக்காரன் பவுலாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் அதான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நமக்கு ஒரு மீட்பு உண்டு. அந்த மீட்பின் நிமித்தமாய் நம்ம பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த பரிசுத்த நிமித்தமாய் நம்ம எல்லைகள் ஆஸ்வதிக்கப்படுகிறது. நன்றி இயேசுவே சொல்றீங்களா? தைரியமா நன்றி இயேசுவே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்திலையும் ஜெயத்தை எடுக்கணும் நம்ம ஆசைப்பட்டு ஜெபிக்கிறோம். ஆனா உங்க பிள்ளைகள் உங்களுக்கு தெரியாம செய்யற பாவங்கள் உங்களுக்கு தெரியாது, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்னுடைய தாய் தகப்பனுக்கு சரியாம, என்னுடைய மனைவிக்கு சரியாம நான் செய்யற பாவங்கள் என்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக செபிப்பது உங்க கடமைங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால, ஆண்டவருடைய ரத்தத்தினால, தூய ஆவியின் பலத்தால நீங்கள் தூய்மையாக்கப்பட்டாலே போதும். உங்கள் வாழ்க்கையில சமாதானங்கள், உங்க வாழ்க்கையில சந்தோஷங்கள் தேவன் உண்டு பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையை அழகான படிக்க கேட்கலாமா? ஒரே ஒரு வார்த்தை இந்த எபிரேயர் புஸ்தகத்துல திருப்பிக் கொள்ளலாமா? புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்துல எபிரேயர் 9வது அதிகாரம் 22வது வேத வசனத்தை மாத்திர படிக்க சொல்லி கேட்கலாமா? எபிரேயர் 9வது அதிகாரம் 20 ரத்த சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பே உண்டாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா சொல்லுங்க பார்க்கலாம். ரத்த சிந்துதல் இல்லாம, ஆண்டவருடைய ரத்தத்தின் அந்த வழியா வருகிற மகிமை இல்லாம உங்களுடைய வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, உங்க சன்னதிக்கு நேராகவும் மன்னிப்பு உண்டாகாது. இயேசு ரத்தத்தினால மட்டும்தான் நீங்கள் மன்னிக்கப்பட்டீங்கன்னா அந்த தூய்மையின் ரத்தத்துடைய வல்லமை தொடர்ந்து உங்கள் சன்னதிகளை சுத்திகரிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பேதுருவை குறித்தும் சீமோன் ஆண்டவருடைய வார்த்தை எச்சரிக்கிறது குறித்தும் புதிய ஏற்பாட்டுல வேதத்தில் அதிகமாய் ஆழமாய் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுடைய வார்த்தையினால மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உங்களுக்கும் எனக்கு உண்டு. அந்த வார்த்தையினால மன்னிப்பு எல்லா மக்களுக்கும் பொதுவானது என்று ஆண்டவருடைய வார்த்தையை பேதுரு சொல்லி இருக்கிறார் அப்போஸ்தல புஸ்தகத்துல. ஆனால் இயேசு என்கிற நாமத்தினால பாருங்க, அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை நம்ம பெற்று அந்த மன்னிக்கிற அதிகாரத்தையே பெற்றுக்கொள்ளாம ஒரு வாழ்க்கை வந்துட்டு இருக்கிறோம். நீங்க ஒரே ஒரு காரியத்தை இந்த நாள்ல நான் தேவனுடைய நாமத்துல தெரியப்படுத்த ஆசைப்படுறேன். உங்களை அநேக ஜனங்கள் உங்களை நிந்திச்சிருக்கலாம், ஏமாற்றிருக்கலாம், உங்களை மாத்திரம் சித்திரவதை கொடுமை பண்ணிருக்கலாம். அது அந்த உங்களை எதிர்க்கிற கூட்டங்களுக்கே தெரியும். ஆனா நீங்க அவங்களை மன்னிச்சு அவங்க கிட்ட பேசி பாருங்களேன், அவங்க இருதயமே குற்றப்படும். உங்ககிட்ட முகத்தை கொடுத்து பேச முடியாது அவங்களால. ஆனா அவங்க எனக்கு இதை செஞ்சுட்டாங்க நீங்களா விலகி நிக்காதீங்க. அவங்கள எதிர்த்து அவங்கள மன்னிச்சுட்டு நீங்க தெரியப்படுத்துங்களேன், அவங்கள உங்க கிட்டவே வர மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கெல்லாம் அப்படிதான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சில வருடங்கள், சில மாதங்கள்லாம் சில பேர்கிட்ட நாங்கெல்லாம் பேசாம இருந்திருக்கிறோம். ஆனா மன்னிச்சு அவங்க கிட்ட நம்ம பேசும்பொழுது அந்த குற்ற உணர்ச்சி அவங்களையே நம்ம கிட்ட கொண்டு வராதுங்க. ஏன்னா நம்ம மன்னிச்சிட்டோம். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நம்ம மன்னிச்சிட்டோம். இதுதான் நீங்கள் இந்த மன்னிக்க கூடிய அந்த காரியம் இருக்கு பாருங்க, அது ஒரு விதமா புதுசா இருக்கும். அந்த தன்மை அது ஒரு புதுசா இருக்கும். அது எப்படிப்பட்ட காரியம் தெரியுங்களா? ஒரு நல்ல ஒரு பழத்தை நீங்க வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க. அது குறிப்பிட்ட நாளுக்குள்ள அந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தாதான் அந்த நல்ல பழமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? அதுல 1 மாசமா இல்ல 10 நாளா நீங்க வச்சினா கூட அது இருக்கும். ஆனா அதனுடைய சுவைகள் மாறி போயிடும், அதனுடைய டேஸ்ட் மாறி போயிடும், அதனுடைய தன்மை மாறி. அதே போலதாங்க சில காரியத்துல குறிப்பிட்ட நாளுக்குள்ள நீங்கள் மன்னிக்க வேண்டும். அப்படி மன்னிக்கலன்னா அதனுடைய தன்மை போயிடும், அதனுடைய டேஸ்ட் போயிடும். ஒரு ஆமென் சொல்றீங்களா? இன்னைக்கு ஆண்டவருடைய வல்லமையினால இந்த பாவ சுமையை அகற்றும்படியா இன்னைக்கு தேவன் நம்மளை மன்னிக்க போகிறார். அதாவது நீங்கள் நானும் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், அப்படி அல்ல. உங்களுக்கும் எனக்கும் தெரியாம இருக்கிற பாவங்களை கர்த்தர் மன்னிக்கும்படியா தேவ சமூகத்துல விண்ணப்பத்தை இன்னைக்கு நம்ம வைக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் உண்மையாக இல்லை, ஆனா ஆண்டவர் உண்மையாக நம்மளை நேசித்துக் கொண்டிருக்கிறார்.
நீங்களும் நானும் அவருக்கு பிரியமா இல்ல. ஆனா ஆண்டவர் நம்மளை உண்மையாய் ஒரு பிரியமுள்ள பாத்திரமாய் மாற்ற ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் வேதாகம புஸ்தகத்தை